Hey! Hey! இங்க வந்து நீ அடங்கலையா? என் மாப்பிள்ளைக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னியாமே. இங்க பாரு, பேச்சுக்குதான் இத மாமியார் வீடுன்பாங்க. நீ அதை நிஜம்னு நம்பிட்டு இந்த சொடக்கு போட்டு கூப்பிடுறது, கத்தி பேசுறது, மாப்பிள்ளைக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடு அந்த ஃபெசிலிட்டி கொடு அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன நக்கலா? எது கிழிக்கிற? இல்ல, மாசிக்கே இந்த நிலைமைன்னா மாசியோட மாமியாரோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. நீ ஒண்ணு பண்ணு, அடுத்த தடவை உன்னோட மாப்பிள்ளைய விசிட் பண்ண வருவல்ல, அப்ப எத்தனை மணிக்கு உள்ள வச்சு பூட்டுவாங்க, எத்தனை மணிக்கு எழுப்புவாங்க, எத்தனை மணிக்கு சோறு போடுவாங்க, கொசு தொல்லை எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா பின்னாடி உனக்கு அது உதவியா இருக்கும். சரியா? நீங்க மட்டும் என்ன 2 நாள் என்ன பார்க்காம இருந்ததுக்கு புக்ஸ் கொடுக்கற சாக்குல என்ன வந்து பார்க்கல? நான் உன்னை என்ன, நான் உன்னை லவ் பண்றேன். எனக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்? அதுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன? ஒண்ணு நீ, ரம்யா, நீ நினைக்கிற மாதிரி பிரசன்னா நல்லவர் இல்லம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏற்கனவே பிரசன்னாவுக்கும் அவரோட முறப்பொன் இந்துவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயி பத்திரிகை வரைக்கும் போச்சு. ஏண்டி போன் அடிக்குது, எடுக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? அம்மா, நீ போன் எடுக்காத. ஏன்? அந்த போன் யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், நீ எடுக்காத. யாரு? பிரசன்னா. எனக்கு அவர் கூட பேசவே பிடிக்கலமா. சீட். எவ்வளவு தூரம் என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்கான், எவ்வளவு விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். நல்ல வேளை உங்க அண்ணன் அந்த பிரசனா பத்தி சொன்னதுனாலதான் உனக்கு அவனை பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கு. சந்தோஷமா இருக்குடி. இனிமேலாவது கொஞ்சம் புத்தியோட நடந்துக்க. புரிஞ்சுதா?
நீ வருவேன்னு. மரியாதை வெளியே போயிடு. நான் ரம்யாவை பார்க்கணும். இங்க யாரையும் பார்க்க முடியாது. போன்னு சொல்றேன்ல. இதை பாருங்க, நானும் ரம்யாவை லவ் பண்றது தெரிஞ்சு நீங்க தேவையில்லாம அவளை டார்ச்சர் பண்றீங்களா? என்னை யாரும் டார்ச்சர் பண்ணல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பேசுற ரம்யா? என் பேரை சொல்லாத. அதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. உனக்கும் அந்த போலீஸ் ஆபீசர் ரேகாக்கும் கள்ள தொடர்பு இருந்ததுல, அதனால உனக்கும் உன் அத்தை பொண்ணு இந்துவுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு இல்ல? உன் யோகிதையில எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஓ, அப்படின்னா உங்க அண்ணன் எது சொன்னாலும் அது நீ நம்பிடுவியா? என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன், அப்புறம் எதுக்கு லவ் அது இதுன்னு என்னெல்லாமோ பேசுன? ஆமா, அன்னைக்கு உன்னை பத்தி தெரியல, அதனால இப்படி பேசுன. இன்னைக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்படி பேசுற. போதுமா? இன்னும் உனக்கு தெரியல ரம்யா. உண்மை என்னன்னு தெரியணும்னா என் கூட வா, நான் புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து வாழணுமா வாழ வேணுமாங்கிறது உன் இஷ்டம். தேவையில்லை. எந்த உண்மையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. வா ரம்யா. அவ வரமாட்டா, நீ போ. வா ரம்யா. அவ வரமாட்டா, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் சொல்றது கேளு ரம்யா, என் கூட வா. சொல்றேன்ல. என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணை இழுத்துட்டு போறான். என் பையனை பத்தி அவனுக்கு தெரியாது. என்ன இவன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? போன் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன பண்றது? உங்க அண்ணன் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டவர், அநியாயத்துக்கு துணை போனவர். ஆனால் ரேகா ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர், சட்டத்தை மதிக்க தெரிஞ்சவங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் என் பத்திரிகையில் எழுதினேன். அதனால ஏற்கனவே ரேகாவுக்கு விரோதியாக இருந்த உங்க அண்ணன் எனக்கும் விரோதியானா. இதோ பார், இந்துக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமானது உண்மைதான். நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. கல்யாண பத்திரிகைலாம் கூட அடிச்சோம். ஆனா அந்த கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் நான் தான் ரம்யா. என்னோட சந்தேக புத்தி தான் காரணம். மாமாவை பத்தியும் ரேகாவை பத்தியும் உங்க அண்ணன் சொன்னதை நீ எப்படி நம்பினியோ அதே மாதிரி நம்பிதான் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். நீயும் அதே தப்பு செஞ்சிடாத. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது தப்பான உறவு இல்ல, தூய்மையான ஃப்ரெண்ட்ஷிப். சத்தியமா சொல்றேம்மா, என் மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சாரி. சாரிலாம் தேவையில்ல, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும்.
வாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வண்டி எடுங்க. ஏய் ஏய் மனோ, என்ன பர்ச்சேஸ் பண்றியா இல்ல கடையை விலைக்கு வாங்குறியா? அட என்ன கட்டணம் கட்டக்கூடாதுன்னு ஆளுகளை கொட்டி ஸ்ட்ரைக் பண்ணல. அவ இங்கே தான் இருக்கா, என் கண்ணு முன்னாடியே ஆட்டோல போறா. சீக்கிரம் வா. அண்ணே, நீ அந்த ஆட்டோ நம்பர் மட்டும் பாருண்ணே. நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ நம்ம வீட்டுல இருப்பா. நம்பர் பாத்துட்டீங்களா? நான் வரேன். அவ்வளோதாம்மா இருக்கா? எப்படின்னு? நீ எனக்கு இளையவன்னு சொல்றதா இல்ல மூத்தவன்னு சொல்றதான்னு தெரியல. ரம்யா குட்டி, என்னடி யார் வீட்டுக்கு வந்து யார் முன்னாடி என் அண்ணன் சட்டையை பிடிக்கிற? எங்க அண்ணன் யாரும் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உங்க எல்லாரையும் ஊட்டில பண்ணிடுவாரு. என்னடி அண்ணன் ஒண்ணுங்கற? யாரடி அண்ணன்? டிசிபி கௌஷிக் தான் எங்க அண்ணன். இப்ப புரியுதா நீ யார் மேல கை வச்சிருக்கேன்னு? பாவம் நீ. யார் பேரை சொல்லி யார பயமுறுத்தணும்னு கூட உனக்கு தெரியல. ஏய், கட்டி போடுறா. அத்தை 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 ரம்யா, என்னது எதுக்கு ரம்யா பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்றீங்க? அத்தை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை, அவளை அனுப்புங்க அத்தை. சரிடா, சரி சரி சரி, நானே உனக்கு அவளை கட்டி வைக்கிறேன். வா அத்தை, அவளை போக விடுங்க. வா வா சொல்றேன், வா வாடா. ஓடா போ போ சுதா. ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே மேடம்.